ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் கனவுல கடவுள் வராரு. சொல்றாரு, இங்க பாருப்பா, இத்தனை நாள் உங்க வீட்டுல இருந்தேன், இன்னைக்கு நான் உங்க வீட்டுல இருந்து கிளம்ப போறேன், போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன், என்ன வரம் வேணும்னு கேளுன்றாரு. இவர் சொல்றாரு, நானா முடிவெடுக்க முடியாது, எங்க வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு மறுநாள் போய் வீட்டுல இந்த விஷயத்த சொல்றாரு. எங்க பெரிய பங்களா, காரு, நகையெல்லாம் கேளுங்கன்னு மனைவி சொல்றாங்க. அப்பா, எனக்கு நல்ல இடத்துல வரன் அமையணும்னு கேளுப்பா, நல்ல மாப்பிள்ளையா வேணும்னு கேளுப்பான்னு பொண்ணு சொல்றாங்க. எனக்கு பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும்னு கேளுப்பான்னு பையன் சொல்றான். இதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம வீட்டுல எப்பயுமே அன்பும் பாசமும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும்னு கேளுப்பான்னு ஒரு வயசான அம்மா சொல்றாங்க. இப்ப இவர் மறுநாள் கடவுள் வந்த உடனே கடவுள்கிட்ட கேட்கிறாரு, எங்க வீட்டுல எப்பயுமே அன்பும் பாசமும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் எங்க வீட்டுல எப்பயும் நிலைச்சிருக்கணும்னு கேட்கிறாரு. கடவுள் சொன்னாராம், உங்கள் வீட்டில் அன்பும் பாசமும் பண்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தால் நான் ஏன் இங்கிருந்து செல்ல போகிறேன், நான் நிரந்தரமாக இங்கேயே தங்கி விடுகிறேன்.